நான் வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு மனுஷனே இல்லை. ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். அவனை கொல்ல முடியாது. வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகர் சத்யராஜ், வசந்த் ரவி, தன்யா ஹோய் நடித்துள்ள படம் வெப்பன். இந்த படத்தோட மூவி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயிலர் படத்தை தொடர்ந்து வசந்த் ரவி நடித்துள்ள வெப்பன் திரைப்படம் சமூகத்தில் நேற்று வெளியானது. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் சூப்பர் ஹீரோயுமான நடிகர் சத்யராஜ் நடிச்சிருக்கிறார். குகன் சென்னியப்பன் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் ராஜீவ் மேனன் வில்லனாக நடித்துள்ளார். மேலும் ஹீரோயினாக தன்யா ஹோப் நடித்திருக்காங்க. ஜிப்ரான் இசையில் உருவான இந்த படத்தின் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டை இயக்குனர் கையில் எடுத்து இருந்தாலும் ரசிகர்களை கவரும் விதமாக படம் உருவாகவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமாக உள்ளது. ஹாலிவுட்டிலேயே சூப்பர் ஹீரோ படங்கள் சமீப காலமாக செல்ஃப் எடுக்காமல் உள்ள நிலையில் சத்யராஜை வைத்து நடத்தப்பட்ட இந்த சோதனை முயற்சி ரசிகர்களை தியேட்டர்களில் சத்திய சோதனையாக மாற்றியுள்ளது. படத்தை பற்றி முழு ஆலோசனை நாம் இன்று பார்க்கலாம். வெப்பன் கதை. யூடியூபராக இயற்கை ஆர்வலராகவும் உள்ள வசந்த் ரவி தேனியில் நடக்கும் ஒரு அரிய நிகழ்வு குறித்து அறிந்து கொள்ள அங்கே பயணிக்கிறார். அதேபோல பிளாக் சொசைட்டி எனும் இயக்கத்தில் நடத்தி வரும் வில்லனாக ராஜீவ் மேனன் தனது ஆட்களை காலி செய்த நபர் ஒரு சூப்பர் ஹீரோவாகத்தான் இருப்பார் என நினைத்து அவரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குகிறார். சத்யராஜ் எப்படி சூப்பர் ஹீரோவாக மாறினார், வசந்த் ரவிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், கிளைமேக்ஸில் சத்யராஜுக்கு என்ன ஆகின்றது என்பதுதான் படத்தின் கதை. படம் எப்படி இருக்கு என்று சொல்ல வேண்டால், பல ஹாலிவுட் சூப்பர் ஹீரோக்கள் படங்கள் பார்த்து ரசிகர்களை அடுக்கி வைத்து ஒரு படமாக உருவாக்கி போலதான் உள்ளது இந்த படமும். திடீரென ஹிட்லர் கதையெல்லாம் உள்ளே சொருகி இயக்குனர் எங்கேயோ செல்கிறார். ஏகப்பட்ட கிளை கதைகளை சொல்வதால் ரசிகர்கள் படம் பார்த்த அனுபவம் போல தெரியாமல் உள்ளது இந்த வெப்பன். சூப்பர் ஹீரோவாக உள்ள சத்யராஜ் தனது குடும்பத்தை ஏன் காப்பாற்றவில்லை, தனது குழந்தையை ஏன் தேடவில்லை என்கின்ற கேள்விதான் எழ செய்கிறது இந்த படத்தில். ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் சத்யராஜுக்கு ஏகப்பட்ட பில்டப்புகளுடன் படத்தில் ஆரம்பத்திலிருந்து சூப்பர் ஹீரோ பற்றி பேச்சுக்கள் மட்டுமே பேசப்பட்டு வரும் நிலையில் இடைவேளையில் அதற்கான காட்சிகள் காட்டும்போது நிச்சயமாகவே அந்த இடம் செம மாசாக இருக்கும். ஆரம்பத்தில் வசந்த் ரவி இந்த இடத்தில் ஹீரோவா வில்லனா என்ற துணை நடிகரா என்கிற சந்தேகம் கிளப்பும். இரண்டாம் பாதியில் அவரது நடிப்பு மக்கள் முன்னாடி ஒரு நல்ல விதமாக அமைந்திருக்கிறது. ஜிப்ரான் இசை உள்ளிட்ட படத்திற்கு மிகப்பெரிய பலம் கூட சொல்லலாம். மைனஸ் பாயிண்ட் சொல்லப்போனால் இடைவெளிக்கு பிறகாவது படம் சூடு பிடிக்கும் என நினைத்த ரசிகர்கள் அதன் பின்னரும் ஏமாற்றம்தான். ராஜீவ் மேனன் வில்லனாக எல்லா பெரியதாகவும் ஒர்க்காட்டவில்லை. ஹீரோயின் கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் முக்கியமாக கொடுக்கவில்லை. சூப்பர் ஹீரோ படம் இருந்தாலும் அதற்கு ஒரு இலக்கை செட் ஆக வேண்டும். ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு இலக்கும் செட் ஆகாமல் வெப்பன் படத்தில் நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் சொல்ல வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.